பொதுவாகவே எறும்புகள் கூட்டம் கூட்டமாக அதோட உணவுகளை எடுத்து செல்றதை நம்ம பார்த்துருப்போம். அது எப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். எறும்புகளுக்கு மூக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவற்றோட தலையில் இருக்கும் உணர்கொம்புகள், அதாவது ஆண்டனான்னு சொல்லலாம். அதன் மூலமாக தான் காற்றில் கலந்துருக்கக்கூடிய இனிப்போட வாசனையை உணருது, அதாவது நுகர்ந்து கண்டுபிடிக்குது. இதை வேலைக்கார எறும்புகள், அதாவது உணவு தேடி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அந்த எறும்புகள் உணவை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அது மகிழ்ச்சியோட அந்த உணவை எடுத்துட்டு புற்றுக்கு அதோட இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும். அப்படி திரும்பும் போது என்ன பண்ணுன்னா தன்னோட உடல்ல இருந்து பெரோமேன்ங்கிற ஒரு சிறப்பு வாசனையை தரையில சுரந்து கொண்டே போகும். இது மற்ற எறும்புகளுக்கு ஒரு மேப் மாதிரி செயல்படும், அதாவது வழிகாட்டுறதுக்கு மிக உதவியா இருக்கும். இப்படி புத்துல இருக்கக்கூடிய மற்ற எறும்புகளும் அதனை அந்த வாசனை பின்தொடர்ந்துட்டு அதுகிட்டு இருக்கிற ஆண்டனா மூலியமா சென்ஸ் பண்ணி அந்த பாதையிலேயே வரிசையை அணிவகுத்து போகும். இப்போ நம்ம ஒரு பண்டம் வச்சிருக்கோம், அதைத்தான் எறும்பு தேடி வரும். அந்த இடத்துல இருந்து அந்த பண்டத்தை எடுத்துட்டீங்கனாலோ அல்லது சுத்தம் பண்ணிட்டீங்கனாலோ இந்த பெரோமோன் வாசனை மறைஞ்சிரும். அதனால அந்த வழியை பின்தொடர்ந்து வர எறும்புகளுக்கு வழிகாட்டும் தடம் இல்லாம போறதுனால எறும்புகள் அங்க வரதை நிறுத்திக்கும். இந்த மாதிரி தான் எறும்புகள் அதோட உணவுகளை தேடி செல்லுது. இந்த எறும்போட டெக்னிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.